வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியானது ஒரு நேயர் அனுசரணை முறையிலே படமாக்கப்படுகிறது. எங்களுடைய நேயர் அனுசரணை நிகழ்ச்சிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் ஆலயங்களைத்தான் படமாக்கியிருப்போம். ஆனால் இன்று ஒரு கிராமத்தை படமாக்குகிறோம். இந்த கிராமத்தினுடைய இந்த படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கியிருக்கிறார் லண்டனில் வசிக்கின்ற கனகசபை. இவர் இந்த இடம் மாவட்டபுரம் வீமன்காமம் கூத்தியாவத்தை என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. கூத்தியாவத்தை பிள்ளையார் கோவிலடி என்று சொன்னால் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இந்த இடத்திலே இவர் 1980களுக்கு முதல் இந்த இடத்திலே வசித்திருந்தார். இன்றைய தினம் இந்த இடத்தை ஏன் படமாக்க சொல்லியிருந்தார் என்று சொன்னால் 90 ஜூன் 16 தான் இந்த இடத்திலிருந்து அனைவரும் இடம்பெயர்ந்து சென்றார்கள். அந்த நாளின் ஞாபகமாகவும் அதைவிட இவர் தன்னுடைய வீட்டில் இருப்பதை விட இந்த இடத்திலே தான் பெரும்பாலும் தன்னுடைய பொழுதை கழித்திருக்கிறார். தன்னுடைய நண்பர்கள் இன்னும் தனக்கு பிடித்தவர்களுடன் கூட இந்த பொழுதை கழித்திருக்கிறார். அதைவிட ஷர்மி வேறு விடயங்களை பற்றி குறிப்பிடுங்கள். இந்த லண்டனில் வசிக்கின்ற திரு கனகசபை 80களுக்கு முதல் இந்த இடங்களிலே வசித்திருக்கின்றார். தான் நடந்து சென்ற பாதைகள், தான் நண்பர்களுடன் பொழுது கழித்த இடங்கள், இவற்றை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக இன்றைய நிகழ்ச்சியை அனுசரணை மூலம் படமாக சொல்லியிருந்தார். தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு அந்த இடங்களை நேசித்ததை விட அவர் நண்பர்களுடன் அதிகளவாக நேசித்த இடங்கள் என்ற இந்த இடங்களை குறிப்பிடலாம். இதன் காரணமாகத்தான் தன்னுடைய பழைய ஞாபகங்களை மீட்டி பார்ப்பதற்காக எங்களை படமாக சொல்லியிருந்தார். அவர் சில குறிப்புகளையும் எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் இதைத்தான் படமாக்க வேண்டும், இதைத்தான் படமாக்க வேண்டும் சொல்லி. அந்த வகையில் அவர் குறிப்பிட்ட குறிப்புகளுக்கு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே இவருடைய பழைய ஞாபகங்களை மீட்டி பார்ப்பதற்காக இந்த குறிப்புகளை படமாக போன்ற நேர்களே நீங்கள் கூட உங்களுடைய பழைய ஞாபகங்களை மீட்டி பார்க்கலாம். இந்த விட ஷர்மி இன்றைய தினம் கனகசபை திரு கனகசபை மட்டுமல்லாது ஏனைய நேர்களும் தங்களுடைய கிராமங்கள் தங்களுடைய இன்னும் பல இடங்களில் பொழுதுகளை கழித்திருப்பார்கள். அந்த இடங்களுடைய ஞாபகங்களை கூட இன்று மீட்டி பார்க்க போகிறார்கள் இல்லையா? ஆம், நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியிலே இவருடைய பழைய ஞாபகங்களை மீட்டி பார்ப்பதற்கான இந்த குறிப்புகளை நீங்களும் நாங்களும் சேர்ந்தே பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் வாருங்கள் நம்மை தொடர்ந்து.
நிகழ்ச்சியை வந்து படமாக்குவதற்கு அனுசரணை வழங்கிய திரு கனகசபை அவர்கள் பல குறிப்புகளை தந்திருந்தார். அந்த வகையிலே அவருடைய குறிப்புகளில் ஒன்றாக இந்த மரம் காணப்படுகிறது. இந்த மரத்தை பாருங்கள், எவ்வளவு பழமையான மரம் போல காணப்படுகிறது. பல வருடங்கள் பழமை வாய்ந்த மரமாக காணப்படுகிறது. அதைவிட இந்த மரத்திலே 4 மரங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுகிறது. இப்போது எங்களுடைய சிறிய ஒளிபரப்பாளர் நிலா இருக்கின்ற மரம் வந்து அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், மருத மரம் 4ம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுகிறது. அதைவிட இவர் இந்த மரத்தில் ஒரு முக்கியமான குறிப்பை கூட குறிப்பிட்டிருந்தார். சொன்னால் தான் இங்கே 80களிலே இந்த இடத்திலே வருகின்ற பொழுது இங்கே தன்னுடைய நண்பர்கள் சிலர் இந்த மரங்களிலே பெயர்களை எழுதுவார்கள். சில வேளை அவரும் இந்த மரத்திலே தனக்கு பிடித்த ஒருவருடைய பெயரை எழுதியிருக்கலாம், அல்லது நண்பர்கள் கூட இந்த அவருடைய பிடித்த நண்பர் ஒருவருடைய பெயரை கூட இந்த மரத்தில் எழுதியிருக்கலாம். இந்த பெயரை போல வந்து உங்களுடைய கிராமங்களில் வசித்த வேளை ஏதோ ஒரு மரத்திலே ஒரு பெயரை எழுதியிருக்கலாம். யார் கண்டது? இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே வந்து இதை போல நீங்கள் எழுதிய மரத்தினுடைய பெயர், அதாவது சில வேளை உங்களுக்கு பிடித்தமானவர்களுடைய பெயர்கள் கூட அந்த நிகழ்ச்சியிலே காண்பிக்கப்படலாம். அதைவிட இந்த மரத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த மரத்தினுடைய உட்பகுதியிலே, அந்த அரசமரம் வளர்ந்திருக்கின்ற இடைப்பகுதியிலே வந்து ஒரு பொந்து காணப்படுகிறது. அந்த பொந்திலே தானாக தோன்றிய ஒரு பிள்ளையார் கூட இருக்கிறது. அங்கே நாங்கள் இப்போது சென்று பார்ப்போம், பாருங்கள். இதுதான் இந்த கூத்தியாவத்தை பகுதியிலே காணப்பட்ட இந்த பழமையான பிள்ளையார் ஆலயம். எனக்கு பின்னால் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மருத மரத்தின் கீழே தான் தோன்றிய விநாயகருடைய சிலை கூட காணப்படுகின்றது. யுத்தத்துக்கு முதல் காணப்பட்ட அந்த தரை நிலம் கூட இப்பொழுதும் அப்படியே காணப்படுகின்றது. அதைவிட திரு கனகசபை அவர்கள் இந்த இடங்களுக்கு வருகை தந்தால் அடிக்கடி இந்த விநாயகர் ஆலயத்திலே வணங்கிவிட்டு தான் கட்டாயம் செல்வாராம். ஏற்பட்ட யுத்தம் காரணமாக வந்து இந்த விநாயகர் ஆலயத்திலே காணப்பட்ட இந்த ஆலயம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கின்றது. பிறகு பிற்பட்ட காலப்பகுதியிலே வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த ஆலயத்தை வந்து புதிதாக அமைத்திருக்கின்றார்கள். கனகசபை இதை பார்த்து கொண்டிருப்பாராக இருந்தால் அந்த காலத்தில் இந்த ஆலயம் எவ்வாறு இருந்தது, அதை விட இப்பொழுது எவ்வாறு காணப்படுகின்றன சொல்லி இதை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது. திரு கனகசபை அவர்கள் குறிப்பிட்ட அடுத்த குறிப்பிற்கிணங்க இந்த இடம் விளங்குகின்றது. இந்த இடம் தான் வந்து பொங்கல் மண்டபம், பிள்ளையார் ஆலயத்தினுடைய பொங்கல் அறை. ஆரம்ப காலங்களில் வந்து அவர் வசித்த காலங்களில் இந்த இடங்களில் வந்து ஒரு கரையில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து 3 மண் அடுப்புகள் காணப்படும். இந்த மண் அடுப்புகளிலே பானியை வைத்து சமைத்த பொங்கலை வந்து வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் கூட இருக்குன்னு சொல்லி அவர் எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது நேர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த இடத்தை வந்து சற்று வித்தியாசமாகவே காணப்படுகின்றது. ஆரம்ப நாட்களில் வந்து அவர் வசித்திருந்த காலங்களில் ஒரு சிறிய அளவாக காணப்பட்ட இந்த பொங்கல் அறை தற்பொழுது வந்து ஒரு கட்டடமாக காணப்படுகின்றது. உள்ளே கூட சீமேந்தினால் ஆக்கப்பட்ட அடுப்புகளை தான் காண முடிகின்றது. இவற்றை பார்க்கும் பொழுது நிச்சயமாக கனகசபைக்கு அந்த நாள் நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஆலயத்தை பொறுத்தவரை வந்து சில தினங்களில் பொங்கல் வைப்பார்கள். அதிலும் பெரும்பாலும் வந்து திருவம்பா காலத்திலே தான் இங்கே சிறப்பாக பொங்கல் செய்வார்கள். அந்த வகையிலே திருவம்பா காலம் என்று சொன்னால் மாரி காலத்தில் தான் திருவம்பா ஆரம்பிக்கும். அந்த வேளையிலே மாரி காலத்தில் என்னவென்று சொன்னால் இந்த குளத்தினுடைய இந்த படி மட்டும் தண்ணீர் முட்டி வந்துவிடும். அந்த நாட்களிலே வந்து இந்த குளத்திலே வந்து நிறைய நீர்ப்பாம்புகள் காணப்பட்டன. அதை விட இங்கே பார்த்தால் தெரியும், பெரிய மரம் விருட்சமாக காட்சி கொடுத்திருக்கிறது. அதில் ஆலமரத்தினுடைய விழுதுகள் இந்த குளத்தினுடைய உட்பகுதியிலே விழுந்து தொங்கும். அந்த விழுதுகளிலே வந்து அந்த நீர்ப்பாம்புகள் ஏறி வருவதை கூட அந்த நாட்களிலே கண்டிருக்கிறார்கள்.
கனக சபை இந்த ரம்மியமான இடத்தில் தான் வசித்திருக்கின்றார். இந்த இடத்தில் நிற்கும் பொழுதே மிகவும் ஆசையாக இருக்கின்றது. பொதுவாக வந்து ஒரு குளக்கட்டு என்று சொன்னால், குளத்தினுடைய குளக்கட்டு சொன்னால் ஒரு சிறிய அளவான பகுதியாக காணப்படும். இந்த குளக்கட்டை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு பாதை போன்ற அமைப்பில் காணப்படுகின்றது. இந்த கனக சபை என்ன செய்வார் என்று சொன்னால், தன்னுடைய வீட்டிலிருந்து சைக்கிளில் தான் இந்த இடங்களுக்கு வருவார். தன்னுடைய நண்பர்களுடன் சைக்கிளில் தான் வருவார். அதுவும் வந்து ஆரம்ப காலங்களில் இந்த இடங்கள் எல்லாம் மண் பாதையாக காணப்பட்டிருந்தது. சைக்கிள் அந்த பக்கம் சரிய, காற்று இந்த பக்கம் அடிக்க, சரிந்து சரிந்து தான் வருவார். வந்து அந்த இடத்தில் பார்த்தால் தெரியும், ஒரு மரம் ஒன்று காணப்படுகின்றது, பெரிய ஒரு அளவான மரம். அந்த மரத்தில் தான் தன்னுடைய சைக்கிளை கூட சாத்தி விட்டு தன்னுடைய நண்பர்களுடன் இந்த இடத்திலிருந்து இனிமையாக கதையை பேசிக் கொண்டிருப்பாராம் என்று சொல்லி எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது இந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். யுத்தம் முடிவடைந்த காலப்பகுதியில் வந்து மிகவும் ஒரு பச்சை காடாகவும் அதை அப்படி காணப்பட்டாலும் கூட அழகான இடமாக தான் இந்த இடம் விளங்குகின்றது. இந்த மரங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது இந்த இடங்கள் எவ்வளவு பழமையானது என்று சொல்லி. இந்த இடங்களை பார்க்கும் பொழுது திரு கனக சபை அவர்களுக்கு தன்னுடைய பழைய ஞாபகங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியை பார்த்ததன் மூலம் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கிராமங்களிலே வசித்த காலங்களிலே இப்படி சில செயல்களை செய்திருப்பீர்கள். அந்த ஞாபகங்களை கூட இந்த நேரத்திலே நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்கள் என்ற நிச்சயம் நினைக்கின்றோம். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கலாம். இப்போது உங்களிடம் இந்த விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவி, மதுஷன் மற்றும் விஷானி மற்றும் ஷர்மி. வணக்கம் நேர்களே. இந்த கிராமத்தை போல உங்களுடைய கிராமங்கள், ஆலயங்கள், ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் என்பன நேயர் அனுசரணை நிகழ்ச்சியில் படமாக்கப்பட வேண்டுமாயின் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற IBC கலையகத்தை அல்லது லண்டனில் இருக்கின்ற IBC கலையகத்தை தொடர்பு கொள்ள முடியும். இன்னும் ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் சென்று இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. நாங்கள் இந்த வீட்டு திட்டங்களை கிடைக்க வேணும்னு சொல்லி அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு கதைத்த பொழுது அவர் நிச்சயங்களும் வீட்டு திட்டம் தருவார் என்று உறுதியளிக்கப்பட்டது. அதன் பின்பு தான் நாங்கள் பத்திரிகை மூலம் வாயில பார்த்துக்கொண்டு ஐரோப்பிய ஒன்று தான் எழுதுமாடு தெற்குக்கும் கரம்பத்துக்கும் வீடு திட்டம் கொடுக்குறதுக்கு முன் வந்திருக்குது, முன்மரியாதை செயல்படுறதுக்கு வந்திருக்கின்றது. நாங்கள் முதல் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அந்த நாட்டுக்கு நாங்கள் எங்கள் எழுதுமாடு கரம்பா மக்கள் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தற்பொழுது ஏனை பாதையிலே நின்று கொண்டிருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலிருந்து முகமாலைக்கு செல்கின்ற வழியிலே இடையிலே எழுதுமட்டுவாள் என்ற ஊரை கடந்துதான் செல்ல வேண்டும். பேரை கேட்கும் பொழுதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது. எழுதுமட்டுவாள் ஆரம்ப காலங்களில் வந்து யுத்த காலங்களில் இந்த இடங்கள் வந்து உயர் பாதுகாப்பு வலயத்திலே காணப்பட்டிருந்தது. சமீப கால பகுதிக்கு முற்பட்ட கால பகுதியிலே இந்த இடத்தில் ஒரு சிறிய புகையிரத நிலையத்தை கூட அமைத்திருக்கின்றார்கள். அதைவிட கொடிகாமம், மிருசுவில் போன்ற பகுதிகளை கடந்து இந்த எழுதுமட்டுவாள் பகுதியை அடைய முடியும். இது ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் கூட பேரிலே கொஞ்சம் வித்தியாசம் தென்படுகின்றது. இங்கு வாழ் இந்த மக்களினுடைய பிரதான தொழிலாக வந்து தென்னை சார்ந்த உற்பத்திகளை உற்பத்தி செய்வது, அதை விட சிறு வியாபாரம், விவசாயம் போன்ற தொழில்களை குறிப்பிடலாம். வாருங்கள் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த எழுதுமட்டுவாளை பற்றியதான பல விடயங்களை பார்க்கலாம்.
பொதுவாக வந்து கத்தரிக்காய் என்று சொன்னாலே மட்டுவில் பகுதியை குறிப்பிடுவார்கள். தேங்காய்களுக்கு பிரபல்யம் பெற்ற இடம் என்று சொன்னாலே வரணி பகுதி தான். அந்த வகையில் இந்த எழுது மட்டு வாழை பொறுத்தவரையிலே இவர்களுடைய பிரதான தொழிலாக வந்து விவசாயம் காணப்படுகின்றது. அதைவிட தென்னை சார்ந்த உற்பத்திகளிலே மிகவும் பிரபல்யம் பெற்ற இடமாக இந்த எழுது மட்டு வாழ் பகுதி விளங்குகின்றது. புழுக்கொடிகளுக்கு பேர் போன இடமான மிரிசுவிலை அடுத்து இந்த எழுது மட்டு வாழ் பகுதி புழுக்கொடிகளுக்கு பேர் போன இடமாக விளங்குகின்றது. அதை விட இவர்களுடைய பிரதான தொழிலாக வந்து விவசாயம், சிறுகாய் தொழில் போன்ற தொழில்களை செய்து வருகிறார்கள். எனக்கருகிலே நின்று கொண்டிருப்பவர் இந்த கிராமத்து வாசி மட்டுமல்லாமல் இந்த கிராமத்தில் நலன்களில் ஒவ்வொரு விடயங்களிலும் பங்கெடுக்கின்ற ஒரு நலன் விரும்பி என்றே குறிப்பிடலாம். ஏற்பட்ட யுத்தத்துக்கு முதலும் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கின்றார். அதை விட பிறகு பிற்பட்ட கால பகுதியிலும் இந்த எழுது மட்டு வாழ் பகுதியிலே வாழ்ந்திருக்கின்றார். இவரிடம் தற்பொழுது நாங்கள் கதைத்து பார்க்கலாம். ஐயா வணக்கம். முதலில் உங்களுடைய பெயர்? பேர் ராசையா தேவேந்திரம் பிள்ளை. ஆரம்ப காலங்களில் வந்து ஏற்பட்ட யுத்தத்தின் போது உங்களுக்கு வாழ்வதற்கு உதவிய தென்னந்தோப்புகள், பனந்தோப்புகள் எல்லாம் முற்றாக அழிக்கப்பட்டிருந்தது. அதை பற்றி குறிப்பிடுங்கள் எங்களுக்கு. அதாவது வந்து எழுதுமட்டு வாழ்த்திற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு ஏ 333 இங்கே உள்ள மக்களுக்கு முக்கியமாக ஆரம்ப வாழ்வார திட்டத்துக்கு முக்கியமாக இருந்தது தென்னை, அடுத்தது பனை. என்ன காரணத்துக்காக யுத்த காலத்தின் போது இந்த தோப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தது? அழிக்கப்பட்ட இராணுவ போர்க்கால சூழ்நிலை காரணமாக தங்களுடைய பாதுகாப்பு அரண்களை அமைப்பதற்காக எங்களுடைய காய்த்து கொண்டிருந்த தென்னை மரங்களை அவலத்தையும் தரித்து தங்களுடைய காரணங்களை பாவிப்பதற்காக எங்களோட கிராமத்தில் உள்ள பெரிய தென்னந்தோட்டங்கள், ஏக்கர் கணக்கில் இருந்த மற்ற ஒரு குடிசைகளையும் இருந்த தென்னந்தோட்டங்கள் அத்தனையும் அழித்து தங்களுடைய காவல நலனுக்காக எங்களோட தென்னை மரங்களையும் அழித்து அழிக்கப்பட்டு விட்டது. அத்தோடு பனை வளங்கள், பனை மரம் இங்கே சொல்ல முடியாத பனை வளம் இருந்தால் அந்த பனை வளங்களையும் முற்ற அழிக்கப்பட்டு இப்போ சினிமா தற்போது சச்சியாக முளைச்சி கிளச்சி நிற்கிறது. 10-12 வடலிகள் மட்டும்தான் இங்கே காணப்படுகின்றது. அதனால் எங்களோட மக்களுடைய வாழ்வார திட்டம் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. என்னென்னா இங்கே உள்ள மக்கள் ஒரு சிலர் சிவ தொழில் செய்கிறவர்கள், மற்ற பன்னல் வேலை, கைப்பணி வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்குரிய இந்த வாழ்வார திட்டங்களுக்குரிய எல்லாத்தையும் அழித்ததுனால மிகவும் ஒரு வறுமையான காலத்துக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் இந்த பாதையினூடாக சென்றால் வந்து கிளாலி பகுதியை அடைய முடியும். கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வந்து பெருமளவான மக்கள் வன்னி பகுதிகளுக்கு செல்வதற்காக வந்து இந்த பாதையை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதை விட வந்து ஆனை இறைவனூடாகவும் வந்து கிளாலி பகுதியை சென்றடைய முடியும். இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள், பெருமளவான மக்கள் வந்து இந்த கிளாலி பகுதி இந்த பாதையை பயன்படுத்துகின்றார்கள். அந்த இடத்தில் பார்த்தால் தெரியும் ஒரு பேருந்து கூட வந்து கொண்டிருக்கின்றது. அதை விட இந்த எழுது மட்டு வாழ் பகுதிக்கு ஏன் இவ்வாறு பேர் வந்தன்னு சொன்னால், பல பேரிடம் நாங்கள் இங்கே வந்து விசாரித்த பொழுது சில பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டார்கள். ஒரு காரணம் வந்து மிகவும் ஒரு தமாஷான விடயமாகவே கருதப்படுகின்றது. என்ன காரணம்னு சொன்னால், எழுது மட்டு வாழ்ன்னு சொன்னால் ஒரு தந்தை வந்து மகள் வந்து கேட்டாராம், வந்து தனக்கு எப்பொழுது திருமணம் என்று கேட்ட பொழுது அந்த தந்தை குறிப்பிட்டிருக்கின்றார், தான் எழுதும் மட்டும் வாழ் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு தமாஷான விடயமாகவே இந்த விடயம் கருதப்படுகின்றது. அதை விட ஆரம்ப காலங்களில் வந்து எழுது மட்டு வாழ் பல படித்த கல்விமான்கள் இந்த இடங்களிலே வசித்திருந்தபடியாலும், அதை விட எழுத தெரிந்தவர்களும் அவர்கள் மட்டும் ஆரம்ப காலங்களிலே இங்கே வாழ்ந்திருந்தபடியாலும் வந்து இந்த இடத்திற்கு எழுது மட்டு வாழ் என்று பெயர் வந்திருக்கின்றது. கூட
இந்த தண்டவாளத்தினூடாக அந்த பகுதியை சென்றடைவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு 30 வருடங்களுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே ஏற்பட்ட யுத்தம் காரணமாக முற்றுமுழுதாக புகையிரத சேவை தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் சமீப காலங்களுக்கு முற்பட்ட பகுதியில் இதனுடைய சேவைகளை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு இடங்களாக புகையிரத நிலையங்களை அமைத்திருக்கிறார்கள். தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எழுதுமட்டுவாளினுடைய புகையிரத நிலையத்தை. ஒரு சிறிய அளவான புகையிரத நிலையமாக இருந்தாலும் கூட மிகவும் அழகான முறையிலே இந்த புகையிரத நிலையத்தை கூட அமைத்திருக்கின்றார்கள். ஆரம்ப காலங்களில் இந்த எழுதுமட்டுவாழ் பகுதி மிக மோசமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களாகவும் அதை விட இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலயத்திற்கு உட்பட்ட இடமாகவும் இந்த இடம் விளங்கி இருந்தது. தற்பொழுது ஒரு வளர்ச்சியடைந்த பகுதி என்று இந்த இடத்தை குறிப்பிடலாம். என்னுடைய கோரிக்கையில் உங்களுடைய எழுதுமாட்டத்திற்கு இருக்கிற மக்களுடைய கோரிக்கையும் என்னவென்று சொன்னால் அனைவருக்கும் வீட்டு திட்டம் வழங்கப்பட வேண்டும். அதாவது ஆமியை செல் அடிக்கிறான், செல் அடிச்சு போட்டு இது அரசாங்க ஊத்தியத்தை வீடு அவனை விட்டுட்டு அந்த செல் விழா அவற்றை வீட்டுக்கு மேலேயும் செல் விழுந்து அவருக்கும் அழிவு ஏற்பட்டதுதான். அவர் வெளிநாட்டில் லண்டனில் இருக்கிறாருன்றதுனா அவனுக்கு அமைக்காரனுக்கு தெரியா லண்டன் வீட்டுக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடையில்லை. அப்போ எல்லா சொத்துக்கள் அதாவது எங்கள் எழுமாட்டத்திற்கு மிக உயர் பாதுகாப்பாக பிரணப்படுத்தப்பட்டது. அதன் பின்பு ஆமிக்காரனுக்கு அவன் அடித்தா முழு பேற்ற வீடுந்தான். பரமக்கோட்டில் உள்ளவன் வீடு மலைஞ்சதுதான், பெண் தலைமைத்தை கொண்ட பெண் கண்டு வீடு மலைக்கப்பட்டதுதான், அதாவது அரசாங்க ஊழியோட வீடு மலைக்கப்பட்டதுதான். அவைக்கும் சொத்து சமன். அவற்றை தென்னை பனை என்று பார்க்க இல்லை, வீடு என்று பார்க்கல, முழுக்க அளிக்கப்படும். அதனால் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமன்றி எங்களோட கிராமம் மிகவும் வறுமக்கோட்டுக உள்ளது. எங்களோட வீதிகள் சுமார் 40-50 வருஷத்துக்கு மேற்பட்ட வீதிகள், ஒரு வீதி கூட தார் வீதி இல்லை. முழுக்க கல் ரோடுகள் முன்னால பார்த்து கொண்டீங்களா. அதே மாதிரி இந்த எங்கள் வீட்டு திட்டத்துக்கு எவ்வளோ எங்களை முழுமையாக செயல்பட்டு திறமாக செயல்பட்டு கொண்டுறீங்களோ அதே மாதிரி எங்களோட கிராமத்தை ஒரு மாதிரி கிராமமாக நீங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டு ஐரோப்பியம் அதை செய்யும் என்ற நம்பிக்கை எங்கள் கிராமங்களுக்கு உண்டு. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வெகு கால விரைவில் சீர்திருத்தப்படும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றோம். இவ்வளவு நேரம் பேட்டி தந்தமைக்காக IBC தமிழ் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நன்றிகள். வெண்ணிற ஆடை அணிந்து ஒரு பாடசாலை மாணவி எனக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்றார். இலங்கை நேரப்படி தற்பொழுது நேரம் 7:30. இந்த மாணவி பேருந்துக்காக காத்திருக்கின்றார். நாங்கள் தற்பொழுது இவரிடம் உரையாடி பார்க்கலாம். உங்களுடைய பேர் என்ன? சசி. எத்தனையாம் வகுப்பில் கல்வி கற்கிறீர்கள்? கிரேட் 10. எழுதுமட்டுவாழா நீங்கள் இருக்கிறது? ஆம். அப்போ இந்த பகுதியில் பாடசாலை இல்லையா? நீங்கள் எங்கே கல்வி கற்கிறீர்கள்? இருக்கு, ஆனால் பல சென்ட்ரல் காலேஜில் படிக்க. பழைய மத்திய கல்லூரியில் படிக்கிறீர்கள். அப்போ பஸ்ஸுக்காக பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? அப்போ எத்தனை மணிக்கு உங்களுடைய பேருந்து வரும்? 7:40 வரும். 7:40 வரும். சரியா. நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் சந்திப்போம் நேர்களே. ஒளிப்பதிவாளர் தர்ஷன் மற்றும் மதுசனுடன் சர்மி. தாய்நாட்டினுடைய ஒவ்வொரு நிலைமைகளையும் தினம்தோறும் உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றது வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்வோம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு. எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்க.